ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேக்யூ ஃபேமிலி. இது என்னதுன்னா, நாங்கள் வந்து இந்த ஃப்ரைடே வந்து ஜியா ஸ்கூலில் வந்து கார்னிவல்காக போயிட்டு இருந்தோம். அவங்க எப்போ கார்னிவல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு தீம் எடுத்து பண்ணுவாங்க அவங்க. இந்த வாட்டி என்ன தீம் பண்ணியிருந்தாங்கன்னா, லேண்ட் ஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது அந்த முல்லை, மருதம், பாலை, குறிஞ்சி, அந்த மாதிரி அந்த 5 லேண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்துருந்தாங்க. அந்த லேண்டுக்கான அனிமல்ஸு அது என்னென்னன்ட்டு அதுக்கான தீம்லாம் பண்ணியிருந்தாங்க. மர்மைட் ஃபோட்டோ ஸ்டாண்ட்லாம் வச்சிருந்தாங்க. அங்க பசங்க போய் நெறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் புடிச்சிட்டு இருந்தாங்க. இங்க ஈகிள், அந்த லேண்டுக்கான பேர்ட் என்னது, அதெல்லாம் போட்டு நெறைய பண்ணியிருந்தாங்க. சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட ஜியாக்கு பண்ணி குடுத்துருந்தேன். பசங்க பாருங்க எவ்வளோ கார்னிவல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அங்க வாங்கிக்கலாம். அங்க பாருங்க ஸ்னோ வேர்ல்ட் பாருங்க. ரொம்ப பசங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அது ₹100 அதோட ஃபீஸு. இது வந்து அந்த மேடம் ஃபவுண்டைன் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. சாக்லேட் ஃபவுண்டைன் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அத. அப்புறம் பலூன் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பவுன்சிங் கேசலு அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ப்ரைஸு. இங்க வந்து கப் கேக்கு, அப்புறம் கேக்ஸு, நெறைய அந்த பால்ஸு அது மாரிலாம் வித்துருந்தாங்க. இது வந்து சிக்கன் 65 அதுக்கு ரேட் வந்து அந்தந்த கவுண்டர்ல போட்டிருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பானிபூரி, சன்னா மசாலா, நெறைய சாட் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. எல்லா கவுண்டர்லயும் என்னென்ன ரேட்டோ அது அதுக்கு குடுத்துட்டுருந்தாங்க. அ இங்க ஆம்லேட்டு, கொத்து பரோட்டா நெறைய இருந்தது சாப்பிடறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. கோழி சோடா எல்லாமே இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. இது வந்து இயர்லி 3 டைம்ஸ் வைப்பாங்க. இங்க பாருங்க ராட்டினம்லாம் இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட்டு போகும்போது ரொம்ப நெறைய வந்துச்சுனால நான் ஜியாவ கொண்டு போகல. அதனால இந்த மேரிகோல வந்து நான் ஜியாவ இது பண்ணியிருந்தேன். இந்த ஜியா தான் போயிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏறுறதுக்கு. அவங்களால ஏற முடியல. அது கொஞ்சம் ஹைட் அதிகமா இருந்துச்சு. அதனால ஸ்டூல் மாரி போட்டு ஏற வச்சாங்க அதுல. அப்புறம் ஏற வச்சுட்டு ஜியா அது மேல ஏறி உட்காந்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. அதோ ஹாய் காட்டுறாங்க பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்கலாம் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. இந்த கார்னிவல்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜியா. அம்மா ஃப்ரைடே கார்னிவல் வருமா? ஃப்ரைடே கார்னிவல் வருமா? சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பசங்கலாம் சேர்ந்து கேம்ஸ் மாரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த பால் வச்சு அந்த ஸ்டம்ப வந்து அடிக்கணும். யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட். ஜியா ட்ரை பண்ணா. 2 சான்ஸ் குடுத்தாங்க. 2 சான்ஸும் அவ அடிச்சு கீழ தள்ளல. ஸோ அவளுக்கு வந்து சாக்லேட்டோ ஏதோ குடுத்தாங்க. அப்புறம் இது ஒரு கேம்ஸ். அதாவது அத டச் பண்ணான்னா சவுண்ட் வரும். அந்த கம்மி மாரி இருக்குல்ல, அந்த கேம்ஸ் கிடப்பாங்க. இது வந்து லக்கி டிப்பு. நம்ம வந்து காசு குடுத்து விட்டோம்னா, அந்த பேப்பர் குடுப்பாங்க. அந்த பேப்பர்ல என்ன நம்பர் வருதோ அது குடுத்தோம்னா, அதுக்கான பிரைஸ் என்னவோ அது வந்து குடுப்பாங்க. ஜியா இது வந்து வாங்கி இது பண்ணும்போது, அவளுக்கு வந்து அந்த ஒயிட் கலர்ல பேர்ல் வச்ச மாரி ஹேர் பேண்ட் வின் பண்ணா அவ. அந்த அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது என்ன கேம்னா, சாப்ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து பீஸ் எடுத்து எடுத்து நம்ம இத்தன செகண்ட்ஸ்குள்ள 10 பீஸ் ஏதோ எடுத்து போடணும். அந்த அம்மா வந்து ஒரு 7 பீஸ் தான் எடுத்து போட்டாங்க. அதனால அதுலயும் வந்து அந்த அம்மாக்கு வந்து சாக்லேட் தான் கிடைச்சது. நான் வின் பண்ணோம்னா ஸ்டேஷனரி ஏதோ தராங்க அவங்க. அந்த அம்மா 8 தான் எடுத்து 7 தான் எடுத்து போட்டதுனால, அந்த அம்மாக்கு வெறும் சாக்லேட் மட்டும் தான் குடுத்தாங்க. அம் பசங்கலாம் நல்லா கவுண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்கூல்ல. அவ ஸ்கூல்ல படிக்கும்போது இதெல்லாம் இல்ல. இது நல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் நெறைய குடுக்குறாங்க இந்த ஸ்கூல்ல. அந்த அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணி போறாங்க இந்த ஸ்கூலுக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குல்ல, அதுல வந்து இந்த பலூன வந்து நம்ம வந்து ஊதிட்டு, அத வச்சு நம்ம அந்த யூஸ் அண்ட் த்ரோவ ஒரு கப்புக்கு மேல கப்பா அடுக்கணும் நம்ம. அதுவும் இத்தன செகண்ட்ஸ்குள்ள நம்ம வந்து அந்த எத்தன கப் இருக்கோ அத வந்து அடுக்கணும். அதுலயும் அவ வந்து அதுல வின் பண்ணிட்டா ஜியா. அதுல வின் பண்ணதுக்கு தான் அவளுக்கு வந்து பென் ஏதோ குடுத்தாங்க அவங்க வின் பண்ணதுக்கு. கரெக்ட்டா அத்தன செகண்ட்ஸ்குள்ள ஊதி இது பண்ணிட்டு, அத பென்னு தராங்க பாருங்க. பென்னு